அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலுக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸை இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு வேகமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி லவ்க்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய பேர் அதை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சதா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் இன்ஸ்டாவில் சொல்லியிருக்கீங்க, இமெயிலும் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னமுமே இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வேகமாக வேலை செய்யறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். லவ் ரிலேஷன்ஷிப் மற்றும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இந்த ரெண்டு உறவுகளுக்கு மட்டுமே இதை நீங்கள் பயன்படுத்தணும். காதல் வாழ்க்கைன்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ், ஒன் சைட் லவ் மற்றும் ஆல்ரெடி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுடைய காதல் வாழ்க்கை இன்னமும் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் என்னன்றதை பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகள் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. ஓம், க்ளீம், க்ளௌம், சௌம், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் உச்சரிக்கும் பொழுது அதோடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம சரியான முறையில் உச்சரித்தோம்னா அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதற்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தாங்க இங்கிலீஷில் சில வார்த்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வார்த்தைகள் நேரடியாக நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை இம்ப்ரெஸ் பண்ணும், அக்சஸ் பண்ணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதில், சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயமோ கருத்தோ உங்களுடைய ஆழ்மனதில் பதிஞ்சிச்சுன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். நிறைய பேர் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சொல்லலாமான்னு கேட்குறீங்க. அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. தமிழில் இருக்கக்கூடிய மந்திரங்களை தமிழில் மட்டும்தான் சொல்லணும். நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தவிர நீங்கள் தமிழில் இருக்கிற விஷயத்தை இங்கிலீஷ்லேயோ இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டில் இருக்க பவர் குறைஞ்சிரும். மந்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வைப்ரேஷன் தான் ரொம்பவுமே முக்கியம். ஸோ இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஆஸ் இட் இஸ் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி தான் சொல்லணும். ரொம்பவுமே மேஜிக்கலான வார்த்தைகள். இதை நிறைய முறை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு தான் இதை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு உடல் நலத்திற்கு, பண தேவைக்கு, நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கு, குழந்தைகள் நல்லா படிப்பதற்கு, மேலும் காதல் வாழ்க்கைன்னு எல்லா தேவைகளுக்குமே நமக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த வார்த்தைகளை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் உங்களுடைய மைண்ட் அமைதியாக வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டான மோடில் இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது காதலுக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்ல போகிறோம். அநாகத சக்கரம்னா ஒன்றும் இல்லைங்க, ஹார்ட் சக்கரா. காதல் பார்த்தீங்கன்னா இதயத்துடன் தொடர்புடைய ஒரு விஷயம். பொதுவாகவே இந்த ஹார்ட் சக்கராவுடைய முத்திரையை நீங்கள் போட்டுட்டு உக்காந்தீங்கனாலே உங்கள் மனதில் அன்பு பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் நிறைய நபர்களை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. எதிரி தொல்லை ஒழியும். இது காதலை ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு சக்கரான்னு கூட சொல்லலாம். நீங்கள் பிரேக்கப் லவ்வில் இருக்கீங்க, இல்லை ஒன் சைட் லவ்வில் இருக்கீங்கன்னா கூட உங்களுடைய அன்பை நீங்கள் விரும்பும் அந்த நபர்கிட்ட கொண்டு போய் அது சேர்க்கும். உங்களுடைய ஹார்ட் சக்கரா, அதாவது லவ் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான முத்திரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த முத்திரையை போட்டுட்டு ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லும்பொழுது ஒரு 20 நிமிடங்கள் நீங்கள் சொன்னாலே போதும். அதிகபட்சமாக 40 நிமிடங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் 20 நிமிடம் சொன்னாலே போதுமானது. அவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ரிசல்ட் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல முடியாதவங்க நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம். இதுக்கு குறிப்பிட்ட டைம்னு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. தரையில் உட்காரவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் பெட்லேயோ இல்லை சேரில் உட்காரவங்களா இருந்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நடந்துக்கிட்டே இந்த முத்திரையை நீங்கள் போடக்கூடாது. குறைஞ்சபட்சம் 1 மாதம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 30 நாளைக்கு இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் 30 டேஸ்க்காவது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். பெண்களாக இருந்தால் கூட நீங்கள் பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த முத்திரையை போடணும்னு அவசியம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் உடனடியாக கிடைக்கும். நடுவில் 1 நாளோ 2 நாளோ பிரேக் எடுத்துட்டா எந்தவித பிரச்சனையும் கிடையாது.
நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் 30 நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் எது வேணாலும் இருக்கலாம், எந்த நாள் வேணாலும் நீங்கள் இதை தொடங்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த முத்திரையை எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்கள். கைகளை இப்படி வச்சுட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலை பெருவிரலுக்கு கீழே வச்சுக்கோங்க. மேலும் உங்களுடைய மோதிர விரல் மற்றும் நடுவிரலை உங்களுடைய கட்டை விரல் நுனியால் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகணும். உங்களுடைய சுண்டு விரல் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு 2 கைகளிலுமே இந்த முத்திரையை போட்டுட்டு உங்கள் மடி மேலே நீங்கள் வச்சுக்கணும். திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரல் பார்த்தீங்கன்னா பெருவிரல், அதாவது கட்டை விரலுக்கு கீழே வச்சுட்டு மோதிர விரலையும் நடுவிரலையும் இந்த மாதிரி கட்டை விரலில் நுனியில் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. சுண்டு விரலை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகணும். உங்களுடைய பெருவிரல் பார்த்தீங்கன்னா அந்த மோதிர விரலையும் நடுவிரலையும் தொட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இப்போ நான் காட்டுற இதே பொசிஷனில் உங்களுடைய மடி மேலே வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 கைகளிலும் இந்த முத்திரையை நீங்கள் போடணும். இந்த 2 கைகளிலும் முத்திரையை போட்டு மடி மேலே வச்சுட்டு நம்ம டிஸ்பிளேல தெரிகிற இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் சொல்லணும். 3 ஸ்விட்ச் வேர்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் ஏதாவது ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். முதல் ஸ்விட்ச் வேர்ட் பார்த்தீங்கன்னா டிவைன் லவ் பிரிங் டுகெதர். டிவைன் லவ் பிரிங் டுகெதர். டிவைன் லவ் பிரிங் டுகெதர். இது முதல் ஸ்விட்ச் வேர்ட். ரெண்டாவது வார்த்தை உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். மூன்றாவது வார்த்தை பிரிங் லவ் ஆகாஷா டிவைன் நவ். பிரிங் லவ் ஆகாஷா டிவைன் நவ். பிரிங் லவ் ஆகாஷா டிவைன் நவ். இந்த 3 வார்த்தைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தினா போதும். இந்த முத்திரையை போட்டுட்டு 20 நிமிடங்கள் ஒரே ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் காதலிக்கும் அந்த நபரை நினச்சிக்கிட்டே சொல்லலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு 1 வீக் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படும். உங்களுக்கே புரியாது அந்த சந்தோஷத்தை பற்றி. ஆனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக மகிழ்ச்சியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய அந்த உணர்வு தான் உங்களுடைய காதலை உங்ககிட்ட ஈர்த்து கொண்டு வந்து தரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான முத்திரை, பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இந்த 2 காம்பினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பிரஸ் வேகத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். தேவைப்படுறவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் நான் லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு கரெக்டாக விடை சொல்லியிருந்த முதல் 10 பேருடைய பெயர்களை இப்போ நம்ம பார்க்கலாம். முத்துராஜ் எஸ்.எம்.எஸ், ஜெய்சாந்த், கே. ரம்யா கார்த்திக், ஷேக்ஸ்பியர், பெனாலினி 25, பெரி பெய்யூ, நர்மதா தேவி, அருணா பி, ஈஸ்வரி ரகு, ரேணு ராகினி. உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கான கேள்வி ரொம்பவுமே சிம்பிள். இப்போ நம்ம பார்த்த இந்த முத்திரை எந்த சக்கராவை நான் ஆக்டிவேட் பண்ணோம்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பதில் சொல்ல போகிற முதல் 10 பேருடைய பெயர்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்பிளேல பார்க்கலாம். சரிங்க, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.